வணக்கம். பால் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் பிளஸிங்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம சிவன் ரீடிங் தான் எடுத்திருக்கோம். பட் இங்கே எடுத்தோட கணேஷ் வந்திருக்காங்க. இந்த டெக்கில் வந்திருக்க முதல் கார்டு கணேஷோடது தான். சரியா? ஸோ இந்த கார்டை பார்க்கும்போது வர விஷயங்கள் என்ன தெரியுமா? விநாயகனே வினை தீர்ப்பவனே பாடல் வரிகளுக்கு ஏற்றாற் போல உங்களோட பழைய கர்ம வினைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் முற்றிலுமாக தீர்ந்து போகிற காலகட்டமாக இருக்கும். ஓகே, ஸோ கணேஷ் பாருங்கள், கையில் ஸ்வீட் வச்சிருக்காரு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறது போல சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர நிறைய சான்சஸ் இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு சுப தினங்களை தேடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஒரு நல்லது ஒரு தொடக்கம், தொழில் சார்ந்து இருக்கலாம், திருமணம் சார்ந்து இருக்கலாம், வீடு வாங்குறது விற்கிறது, இல்லை குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களான்னு தெரியல. ஸோ ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இதன் அறிகுறியாக நீங்கள் என்ன நம்பர் பார்க்கலாம், ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம் அப்படின்னா 000 பார்க்கலாம், 111 பார்க்கலாம், 222 பார்க்கலாம். 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் 222 எஸ் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சில பேர் இது எஸ் பிரபஞ்சத்தின் வழி கொண்ட காதல். அது எப்படின்னா சிவன் சக்தி அவங்களுக்கான ஒரு லவ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் காதல் இருக்கும், தெரியும் இல்லையா? ஸோ அது போல உள்ள நபர்களும் இது இருக்கலாம். ஓகே, ஸோ இவங்க 1111 பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஓகே, இரட்டைச்சுடர் வழிபாதையில் உங்களுக்கு ஒரு காதல் இருந்ததுன்னா 1111 பார்க்கக்கூடிய நபர்களா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஆணவம் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து ஒரு சிவன் சக்தி, அவங்களோட சொரூபம், அவங்களோட தெய்வீக தன்மை வாய்ந்த நபர்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, திருமணமான நபர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் எனர்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க கணவன், உங்க மனைவி தான். சரியா? ஸோ அவர்கள் மூலியமா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆக சான்சஸ் இருக்கு. தீர்க்கவே முடியாதன்ற மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தா இதெல்லாம் இவங்களோட இந்த எனர்ஜினால தீர்ந்து போகக்கூடிய காலகட்டம் இது. ஓகேவா? ஸோ நல்ல எனர்ஜியை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா இருக்கு. இல்லை நான் திருமணம் எனக்கு இன்னும் ஆகல, வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி சிவனன் சக்தி சுரூபத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நபர்கள் தான் உங்களோட வாழ்க்கை துணையா வரக்கூடிய காலகட்டம் இது. ஓகேவா? ஸோ இவங்க சிவனன் பார்வதியோட அம்சம் வந்து நிறைஞ்சிருக்கும். உங்க பேர்ல கூட இந்த எஸ் சிவன் சக்தி உங்களோட பேர்ல இணைஞ்சு இருக்கலாம் அப்படிங்கிறது போல இந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இந்த சிவன் சக்தி சொன்ன அதே போல உங்களுக்கு இரட்டை சுடர் வழிபாதையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னேன். சில பேர் பிரிஞ்சிருக்க கூடும், அவங்க எல்லாம் இணையக்கூடிய காலகட்டம் இது. இல்ல நார்மலா நாங்க ஒரு சோல்மேட் லவர் காதலர்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னாலும் இணையக்கூடிய காலகட்டம் இது. இல்ல திருமணம் ஆகி யாரையாவது பிரிச்சு வச்சிருக்காங்க, ஏதாவது பண்ணி பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா இணையக்கூடிய காலகட்டம் இது. இணைவதற்கான பல வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது. சரியா? ஸோ மனம் ஒத்த தம்பதியா இருக்கீங்க, மற்றவங்க வந்து உங்களை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா நீங்க மனசு வச்சு ஜெபம் பண்ணீங்க, இல்ல சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒரு வழியில ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. எஸ், பிரிக்க முடியாது. ஓகே, சேர்ந்துருவீங்க. அதே போல இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு மாற்றத்துக்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே, இது திருமணம் சார்ந்து இருக்கலாம், யாரையாவது நீங்க விரும்புறீங்களான்னு தெரியல, இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கலாம். ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில வருமா அப்படின்னு கேட்டா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த மாற்றம் வந்து சில நேரங்கள்ல உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மாற்றமா இருக்கலாம், சில நேரங்கள்ல நன்மை தராத மாற்றமா கூட இருக்கலாம். ஓகே, பட் நீங்க பால் நம்பர் 1 செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா மாற்றம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வருது. அது நல்லதாவே வரும்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளோட செய்கைகள், நம்ம எதை சூஸ் பண்றோம்னு தெரியாம ஒரு ஆசையின் பேர்ல எதையாவது செஞ்சுட்டு அது நம்மளுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்களையும் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஆசையின் பேர்ல போறீங்களா, இல்ல உங்களோட தேவையின் பேர்ல போறீங்களா, நியாயமான விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களான்னு சில விஷயங்கள் சூஸ்மாமா ஒளிஞ்சிருக்கு. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. பட் கணேஷ் வந்திருக்காரு. கணேசன் வழி படி பார்த்தோம்னா நல்ல விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில வர சான்சஸ் இருக்கு. ஸோ பயம் வேண்டாம், இது சரியா போகுமா அப்படின்ற பயம் வேண்டாம், நல்லதே நடக்கும் நம்ம மனசார நம்புவோம். ஓகேவா? ஸோ உங்களோட எஸ் சிவன் கொடுக்குற அட்வைஸ் அண்ட் பிளஸிங்ஸ் இதுதான். ஓகேவா? குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா குழந்தை வரம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்களும் வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். முயற்சி பண்ணீங்கன்னா சேருவீங்க. ஓகேவா? ஸோ பிரிக்கணும் யாராவது பிரிச்சு வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் வேற ஒரு வேலையும் நடக்காது. ஓகேவா? நீங்க சேர்ந்துருவீங்க. சில நேரங்களில் இந்த சேஞ்சஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போதுதான் கொஞ்சம் நீங்க கவனத்தோட செயல்படணும் அப்படிங்கிறது போல இருக்கு. அந்த ஒரு கார்டு மட்டும்தான் கொஞ்சம் மாற்றம் வரும். அதே நேரம் அது நல்லதாகவும் இருக்கலாம்,
சில நேரங்களில் நீங்கள் விரும்பாத சில விஷயங்கள் கூட உங்கள் மாற்றத்தில் ஏற்படலாம். ஓகே, அங்கொண்டி உங்களோட கவனம் தேவை. சரியா, பார்த்துக்கோங்க. இதான் சிவன் கொடுக்குற அட்வைஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. பை. வணக்கம். பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு சிவபெருமான் கொடுக்குற பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்ப்போம். எப்படி இருக்கீங்க? பால் நம்பர் 2 நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்களுக்கு எடுத்தோன்னு சிவன் கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? தெளிவான சிந்தனை. உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்ன? சீரமைச்சுக்கணும்னா சீரமைச்சுக்கலாம். ஓகே, முன்னுக்கு பின்ன ஏதாவது ஒன்று நான் அடுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் குழப்பமா இருக்கேன் என் வாழ்க்கை அப்படின்னா இப்போ நீங்க சீரமைக்கக்கூடிய காலகட்டம் இது. ஓகேவா? தெளிவான சிந்தனை. கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம், என்ன பண்றது, வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா உறவு சார்ந்து இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நீங்க தெளிந்த மனதோட இருந்தீங்கன்னா என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதே போல உலகத்தின் நன்மைக்காக ஒரு பேரழிவை தடுக்கிறதுக்கு சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை அருந்தினார் இல்லையா? அது போல உங்களை சுத்தி இருக்கவங்களுக்காக நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது போல உங்களோட கார்டு வந்திருக்கு. சரியா? ஸோ கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இந்த கோபப்படுறது அப்படிங்கிற விஷயம் வேண்டாம் அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போல ஈகோ, அகங்காரம், அதுவும் தவிர்த்திடுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஆசையின் வழியில செல்லாதீங்க, சில மான்கள் பின்னாடி எல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறது போல அட்வைஸ் கார்டும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ சிவனோட அட்வைஸ் கார்டு வந்து 2 வந்திருக்கு. அதே நேரம் சிவனோட பிளெஸிங்ஸா வந்திருக்குது ஒளி அண்ட் ஒளி. ஒளி மூலியமா நீங்க சிவனை வழிபாடலாம். ஓகே, தீபஸ்வரூபமா. ஓகே, நம்ம இப்ப அண்ணாமலையார் இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்து ஒளி வடிவமா நீங்க வழிபட விளக்கு நிறைய ஏற்றி வச்சு வழிபடலாம். ஓகேவா? அதே போல உங்களோட இசை மூலியமா, ஓகே, டமரு சொல்லுவாங்க இல்லையா, உடுக்கை, அதன் மூலியமா உங்களுக்கு ஏதாவது அது போல கனவுல வரலாம். ஓகே, உடுக்கையின் சப்தம் வரலாம், இல்ல மந்திர ஜபங்கள் மூலியமா நீங்க சிவனை வழிபடலாம். இசை வாத்தியங்கள் வீணையா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இசை வாத்தியம் எது, அதன் மூலியமா நீங்க சிவபெருமான வழிபடலாம். ஸோ புனிதமான ஒலிகள், மங்களகரமான ஒலிகள் நீங்க இருக்கிற இடத்துல ஒலிக்க விட்டீங்கன்னா இந்த மனசுல சில நேரங்களில் ஒரு மாதிரி சஞ்சலங்கள் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் போகும். ஓகே, அகங்காரம், இந்த கோபம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சிவன் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு வர நல்ல விஷயங்களை இதெல்லாம் தடுத்துருது அப்படிங்கிறது போல கொடுக்குறாரு. ஓகேவா? நீங்க ஆன்மீக வழியில போகணும்னு ஆசைப்படும் நபர்களா இருக்கலாம். எஸ், ஒரு உயர்ந்த அறிவு, உயர்ந்த ஞானம், இந்த ஞான மார்க்கத்துல நான் செல்லணும் அப்படின்னு ஒரு நற்குணங்களை வளர்த்து கொள்ளும் நபர்களாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கலங்கப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். பட் அது வேண்டாம், அதுல இருந்து நீ உன்னையே தற்காத்துக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? உங்களின் உள் மனது கூட நீங்க ஆழமா தொடர்புல இருங்க. சரியா? உங்களுக்கு யாரு சிறந்த நண்பன் இல்ல நண்பின்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான். சரியா? சுய விழிப்புணர்வோட இருங்க அப்படிங்கிறது போலவும் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. இதுல 2 கார்டு அட்வைஸ் கார்டு, ஒரே ஒரு கார்டு பிளெஸிங் கார்டு. ஓகே, சிவன் வந்து உங்களை எப்படி தொடர்பு கொள்வாருன்னா நான் சொன்ன மாதிரி ஒளி வடிவமா விளக்கின் சொரூபத்துல தீபத்தின் வழியில நீங்க அவரை பார்க்கலாம். இல்லைன்னா இந்த சப்தங்கள், மந்திர சப்தங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இசை வாத்தியங்கள் மூலமா நீங்க அவரை தொடர்பு கொள்ளலாம். பாடல்கள் மூலியமா உங்களுக்கு பாடல்கள், மந்திரங்கள் எது மூலியமாவது நீங்க அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் உங்க கனவுலையோ இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு விடை தேடிட்டு இருக்கீங்க, ஒரு ஆன்மீக தேடல் இருக்கு அப்படின்னா அந்த தேடலுக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? விரைவா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ உங்களோட ரீடிங் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா முடிஞ்சிடுச்சு. நம்பர் 2, நீங்க சிவனை வந்து ஒரு குருவா பாப்பீங்க, உங்க வாழ்க்கையின் வழிகாட்டுதலா பாப்பீங்க, சிவன் மேல ஒரு அசாத்தியமான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஓகே, ஒரு ஆன்மீக பாதையில நான் செல்றதுக்கே சிவபெருமான் தான் காரணம் அப்படிங்கிறது போல இருக்கலாம். உங்களோட பெயர், நீங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், சிவனோட ஸ்வரூபத்துல வந்த பெயர்களா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ சிவனோட அம்சம் இருக்கலாம், பார்வதி தேவியோட அம்சமா இருக்கலாம் உங்களோட பெயர்கள். ஸோ நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த அகங்காரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈகோ, அது லைட்டா இருக்கிற மாதிரி கார்டு படிக்கும் போது ரெஸ்னேட் ஆகுது, கார்ட்லயும் வந்திருக்கு. ஓகேவா? அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும்னா இந்த காலகட்டத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நச்சு வாய்ந்த மனிதர்கள் உங்களை சுத்தி இருக்கலாம். ஸோ இவங்க கிட்ட எல்லாம் அனுசரிச்சுட்டு தான் போகணுமானா சிவன் கொடுக்குற அட்வைஸ், எஸ், அவரே வந்து ஆழகால விஷயத்த குடிச்சாரு இல்லையா, பல பேரோட நன்மைக்காக, ஒரு பாதுகாப்புக்காக குடிச்சாரு. சரியா? அது போல இந்த நேரம் வந்து நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அட்வைஸ் பண்றாரு. ஸோ இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஓகேவா? ஸோ பொருந்தரவங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே போல சங்கோட ஒளி கேட்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஸோ உங்களை சுத்தி நல்ல நல்ல ஒளிகள் எழுப்பக்கூடிய
வகையில பார்த்துக்கோங்க. சரியா? அதே போல தீப வழிபாடு நீங்க செய்யலாம். பிரதோஷ தினமான இன்று சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகம் பண்ண கொடுக்க முடியுமோ நீங்க கொடுக்கலாம். கோயில்ல கொடுத்தாலும் சரி, இல்ல வீட்லயே உட்காந்து சிவனுக்கு நானே என் கையால வில்வம் இல்ல விபூதி இல்ல தண்ணி மூலியமா, பன்னீர் மூலியமா, பழங்கள் மூலியமா என்னென்ன அபிஷேகம் பண்ண முடியுதோ பண்ணுங்க. மௌன விரதம் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ சிவநாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கான ஆன்மீக தேடல் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இந்த கார்டு படிக்கும் போது இருக்கு. ஓகேவா? சில பேர் மட்டும் இந்த மாய வலைகள் பின்னாடி, ஆசையின் பின்னாடி போற மாதிரி தொடும்போது ரெசினேட் ஆகுது. கார்ட்ஸ்லயும் வந்திருக்கு. ஸோ அது ஒண்டி சிவன் வேண்டாம், உனக்கான ஒரு வழிபாதை சிறப்பா இருக்கும்போது நீ இதெல்லாம் ஏமாந்துராத அப்படிங்கிறாரு. ஓகேவா? இது ஒண்டி பாத்துக்கோங்க. அதே போல நச்சுக்கள் சில பேர் இருக்கலாம், டாக்ஸிக் பர்சன் கூட இருக்க சான்சஸ் இருக்கு உங்க வாழ்க்கையில. இதெல்லாம் அனுசரிச்சு போகணுமான்னு கேட்டா இந்த ஒரு காலகட்டத்துல அனுசரிச்சு தான் போக சொல்றாரு. விட்டு கொடுத்து போங்க, வீண் விவாதம் வேண்டாம் அப்படிங்கறது போல உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ பாத்துக்கோங்க. உங்க கனவுல சிவபெருமான் வர்றதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல சில கேள்விகள்லாம் இருக்கும்ல, இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, இல்ல எனக்கு மட்டுமே ஏன் நடக்குது அப்படிங்கிறது போல இருக்கலாம் இல்லையா? உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது போல இருக்கலாம், உங்களுக்கு மட்டும் சில கஷ்டங்கள் இருக்கிறது போல இருக்கலாம். ஸோ இதற்கான கேள்விக்கான விடையெல்லாம் யார் கொடுப்பாங்கன்னா சிவபெருமான் தான் கொடுப்பார். சரியா? ஸோ சில பேர் வந்து சக்தியும் வழிபடக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஸோ சிவனன் சக்தி கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கான விடைகள் கிடைக்கும். ஓகே, குட் லக், பாய்.